நான் வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுடைய சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுங்கள், இந்த நாளைக்கு பண்ணுங்கள், இது ஒரு இவ்வளோ நேரம் பண்ணாலே போகிறோம், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? இது எல்லாரும் எடுத்துக்கிறாங்களா? தெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாம் வந்து தேட வைக்கிறேன். அந்த விஷயம் தான் நான் இவங்களை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இவங்ககிட்ட செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பெருசா வேற எதுவும் இல்லை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நம்ம வந்து வெளிக்கொண்டு வருவது. இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க, நாங்கள் இன்றைக்கி போய் பண்ணுறோம், நாளைக்கே எங்களுக்கு ரெமெடி வேணும்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இந்த வேர்ல்டு போகிற ஃபாஸ்ட்னஸ்க்கு இவங்களும் அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் குருஜி சொல்லிட்டாரு இன்றைக்கி அடுத்து நான் பண்ணணும் அப்படின்னா யாருமே எனக்கு வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. கிருஷ்ணர் சொன்ன ஒரு முறை தான் அது வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. தொடர்ந்து உங்களை பற்றி நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் தான் நீங்கள் தொடர்ந்து இது நடக்குமா நடக்காதான்னு தொடர்ந்து நம்ம வேற வேற தாட்ஸ் நம்ம உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அல்டிமேட்டா அந்த ஒரு விஷயம் வந்து ஜீரோவா போயிடும். இந்த நாடி ஜோசியத்தில் வந்து நிறைய நம்மளோட வாழ்க்கை வந்து எல்லாமே ஒரு நாடி சொல்லி கொடுத்துருது அப்படின்றாங்க. இது எப்படி கனெக்ட் ஆகுது? நம்ம உங்களோட தாந்திரிக ஜோதிடத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ நாடி ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போதுனா அதில் வந்து உபாயங்கள் வந்து கர்மா பேஸ்டு தான் இருக்கும். உங்களுக்கு கார்மிக் பேஸ்டாக இருக்கக்கூடியதை இந்த ஒரு ஜென்மத்தில் நாம் அழிப்பது எப்படி, அதை தான் நான் வந்து இந்த தந்திர ஜோதிடத்திலையும் மற்ற விஷயங்கள்லையுமே சொல்கிறது. நம்ம சொல்கிறது இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னு எடுத்தாலும் சரி, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் எதை சொன்னாலுமே அதற்கு அடிப்படை தன்மை அப்படிங்கிறது நம்மை உணரக்கூடிய ஒரு நிலை தான். கோயிலாக தேடி புனரமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தாட்ஸ், எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. உங்களோட ஏஜுக்கு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளே வந்துட்டீங்களே ஜி. எத்தனையோ கோயில் பண்ணியிருக்கீங்க. ஒரு கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுங்கள், ஏதாவது ஒரு கோயில். கோயில்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து இறைவனை வந்து நம்ம வந்து தாயாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கோயில்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து பார்க்கும்போது அந்த கோயில்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். காரணம் வந்து நம்ம கார்டியனாக இருக்கிறதுக்கு, ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் பல கோயில்களுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். எல்லா கோயிலுமே வந்து சிவனுடைய கோஷ்டங்கள் 5 கோஷ்டங்கள் இருக்கும். இந்த கோயிலில் 7 கோஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கோஷ்டங்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னு ஒன்று. உள்ளுக்குள்ளே நீங்கள் போன உடனே உங்களை வந்து நந்தி வரவேற்கும். பொதுவாக நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போனால் என்ன ஆகும்? நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் நந்தி பின்பக்கம் காமிச்சிட்டு உட்காந்துருப்பார் இல்லையா? இவர் முன்பக்கம் நம்மளை பார்த்து உட்காந்துருப்பார். அதாவது சிவன் வந்து என்னையே இப்போ என்னையே பார்த்துட்டு இருக்காத, மக்களை ஹெல்ப் பண்ணு, அதனால் நீ அங்கே திரும்பி உட்காருன்னு சொல்லிட்டு திரும்பி உட்கார்ந்த ஒரு கோயில் அந்த கோயில். நமஸ்காரம். ரொம்ப நாட்களாகவே நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நாள், இந்த இனிய நாள் வந்து இன்னைக்கு தான் வந்து அமைஞ்சிருக்கு ஜி. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் ஜோதிடத்தில் வந்து பரிகாரம் சொல்கிறாங்க, அந்த பரிகாரம்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட தாந்திரிக ஜோதிடத்தில் என்ன சொல்ல வரீங்க? பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர். அதுதானே நீங்க கேட்கலாம். பரிகாரம் அப்படின்ற மாதிரியான இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்மளுடைய வேதங்களுக்கு வேத காலத்துக்கு முன்னாமே பார்க்கலாம். நம்ம வேத காலத்துக்கு முன்னமே நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது கூட வந்து பார்த்தோம்னா ராமர் எதற்காக வந்து இந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கிறதுக்கு பண்ணார். அப்போ அந்த தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு உபாயம் அப்படின்னு உபாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து வேதங்களிலுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து ஈவன் வந்து உபன்யாசகர்கள் எல்லாமே ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி பரிகாரம்னு ஒன்று இல்லவே இல்லை, எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் எல்லாமும் சொல்கிறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா படிக்கணும், அந்த அட்லீஸ்ட் அவங்க அந்த வேதிக் ஸ்கிரிப்சர்ஸையாவது டோட்டலாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியான விஷயம் சொல்லணும். இருக்கக்கூடிய ஒரு எல்லா அந்த வேத விற்பனர்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அது மாதிரியான உபாயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு. ப்ராப்பராக அந்த உபாயத்தை செய்தோம்னா அதற்கு உண்டான பலன் இருக்குது. அந்த உபாயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரிகாரம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எளிதாக அதை நம்ம சொல்கிறோம். எல்லா விஷயமுமே மறிவு வரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி மறிவு வரும்போது அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். அது சிலர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றது, அந்த மாதிரி ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறது, தெய்வ நம்பிக்கை இல்லாமல் சிலர் அதை பழிக்கிறது, இது மாதிரி இருக்கக்கூடியதுனால அந்த ஒரு வார்த்தையே வந்து பார்த்தோம்னா பணம் பிடுங்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தையாக நிறைய பேரால் பார்க்கப்படுகிறது. அது மாதிரியான ஒரு காரணமாக இருக்கலாம். பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம உபாயம், நம்ம வந்து அப்போ நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகிடுது இல்லையா? இப்போ நோய்க்கு எப்போவுமே ஒரு மருந்து அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்குது. அது மாதிரி தான் இப்போ பரிகாரம் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலுமே அதற்கு ஒரு உபாயம் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாகவே சொல்லியிருக்காரு.
சொல்லியிருக்காங்க. அதுதான் ராமரே செய்த விஷயமுமே கூட அதுதான், அந்த மாதிரியான விஷயம் தான். அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில அரக்கர்கள், இப்போ விஸ்வாமித்திரர்லாம் வந்து ராமரை கூட்டிகிட்டு போனார், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாமே அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு யாகங்கள், ஒவ்வொரு இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹோமங்கள், யாகங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பரிகாரமான ஒரு விஷயமா தான், ஒவ்வொரு பர்டிகுலரான விஷயத்தை அடைவதற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் வந்து பார்த்தோம்னா சிவனை நாடி வந்து ஒரு சில பேர் தவம் புரியறார்கள் அல்லவா, அதுவே ஒரு சங்கல்பத்தோட தானே புரியறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்பத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயமா செய்யறாங்க. ஸோ அது பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளோட கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது இல்லாத விஷயங்கள். புரிதல் இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய வைக்கணும். ஆமா, அது வந்து உங்களோட தாந்திரிக ஜோதிடத்துல புரிய வைக்கிறீங்களா? இருக்கு, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் தெரியும். நான் பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தாந்திரிக ஜோதிடம் அப்படின்றதுல வந்து என்னன்னா நமக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை, தாந்திரிக ஜோதிடமும் நார்மலாக வேத ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அப்படின்றதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு விஷயத்தை வந்து சில விஷயங்கள் மர்மமான இருக்கக்கூடிய விஷயங்கள், பூட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதற்கு என்னென்ன ஒரு கஷ்டங்களுக்கு உண்டான உபாயங்களோ அந்த உபாயங்களை நம்ம வந்து கொடுக்கறது தான் நம்ம வந்து இந்த தாந்திரிக ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த தந்திர மார்க்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திலே பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல வந்து நம்ம இந்த ஒரு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியதுல சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இதுல இருக்கு. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த பிரச்சனையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து என்ன வேற விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி, அதை வந்து நான் எவ்வளவுக்கு எவ்வளோ எளிதாக அதை ஒரு கலர் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன மந்திரங்கள் மூலமாகவோ சில சின்ன சின்ன உபாயங்கள் மூலமாகவோ அது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ரிச்சுவல்ஸ் செய்ய சொல்கிறது மூலமாகவோ அந்த மாதிரி செய்ய சொல்லி அதற்குண்டான பலன்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். சாபர தந்திரம் என்பார்கள், ரொம்ப பழைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தந்திரம். நான் வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களோட சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் பண்ணுங்கள், இந்த நாளைக்கு பண்ணுங்கள், இது ஒரு இவ்வளோ நேரம் பண்ணாலே போகிறோம், எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா? இது எல்லாரும் எடுத்துக்கிறாங்களா? இருக்கு. நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷம் முன்னாலேயே வந்து பார்த்தோம்னா இந்த மணி மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசம் கொடுக்கக்கூடியது. ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன் மணி மந்த்ரா அப்படின்றது மந்த்லி நம்ம யூடியூப்ல கொடுத்துருக்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அதுக்கு ரொம்ப அடிக்டடாகவே இருக்காங்க சர்டன் பீப்புள். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேராவது அது அடிக்ஷனாக இருப்பாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் அந்த ஒரு மந்திரம் போடலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ வாட்ஸ்அப் வரும், அவ்வளோ டெலிகிராம் மெசேஜஸ் வரும், ஃபோன்னே கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நான் கோயில்கள் விவகாரங்களையும் அதிகமாக ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சதுனால அவங்க வந்து அவ்வளோ இது பண்ணுறதில்ல. ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அதற்குண்டான பலன்களுமே கிடைத்துட்டு இருக்குது அப்படின்றதுனால அது பாட்டுக்கு அது க்ளீனாக போயிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஓன் மந்த்ராஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறதாம எல்லாமே இறை சார்ந்த விஷயம் தான். அப்போது தெய்வம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நாம் வந்து தேட வைக்கிறேன். அந்த விஷயம் தான் நான் இவங்களை எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பெருசாக வேறு எதுவும் இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நம்ம வந்து வெளிக்கொண்டு வருவது. அது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிலத்தில் சொல்வதன் மூலமாகவோ அல்லது இந்த பண விஷயத்தினால எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்னா அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது வந்து எப்போவுமே வந்து அவேர்னஸோடு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். சதா ஒரு அந்த ஒரு ஞான நிலை அப்படிங்கிறது அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டு தான். அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டுங்கிறதுக்கு வந்து முன்னால் இருக்கக்கூடிய படி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபோக்கஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா வரும். ஸோ அப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது நமக்குள்ளேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு சில மந்திரங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கே வேணாலும் நம்ம பண்ணலாம். அப்படிம்போது அவங்க அதை பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபோக்கஸ் உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஃபோக்கஸ் ஒரு இன்டென்ட் செட் பண்ணிக்கிறாங்க, அந்த இன்டென்ட் செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் போயிடும். அந்த ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண 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 அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த ஃபோக்கஸ் அதிகமாக தானாகவே அவர்களுக்கு இதை ஒரு காலத்தில் செய்தாலும் செய்யலைனாலும் நல்லது நடந்துகிட்டே இருக்கும். அது மாதிரியான விஷயம். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட்ஸ். இந்த மெசேஜஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் நிறைய காலையில் எழுந்திரிச்சோடனே டைரி எழுதுவேன், மேனிஃபெஸ்டேஷன் எழுதுவேன், எனக்கு என்ன தேவையோ எனக்கு கிடைச்ச மாதிரியே எழுதுவேன். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அழகாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன், என்னை வந்து நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன்றது வந்து உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், உங்களை நான் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், நான் அழகாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் நிறைய எடுத்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இந்த நாடி ஜோசியத்தில் வந்து நிறைய நம்மளோட வாழ்க்கை வந்து எல்லாமே ஒரு நாடி சொல்லி கொடுத்துருது அப்படின்றாங்க.
இது எப்படி கனெக்ட் ஆகுது உங்களோட தாந்திரிக ஜோதிடத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் ஏதாவது? ஜோதிட ரீதியாகவே பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து நாடி ஜோதிடத்தில் அதிகமாக நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, எனக்கு எல்லா ஜோதிடத்துலையும் நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய நாடி ஜோதிடம் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஸ்டன்னிங்காக அது மாதிரி ஏதாவது? ஸ்டன்னிங் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொதுக்காண்டம் பார்க்கும்போது கல்யாணம் ஆன தங்கை உன் பக்கத்தில் இருந்தால் தான் இது படிப்பு அப்படின்னு வந்துச்சு. அது ஒன்று தான் நான் பார்த்தது. அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, எனக்கு வந்து நாடி பார்க்கணுன்னுட்டு இப்போ நான் வந்து பார்க்கலாமான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து அதெல்லாம் வந்து எப்படி என்னன்னு கேட்குறதுக்காக. இப்போ நாடி ஜோதிடம் அப்படின்றது அதோடைய ஒரு மெத்தடாலஜி அது தனியாக இருக்கும். இந்த தாந்திரிக ஜோதிடம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம தந்திர மார்க்கத்தில் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதிகமாக நான் இதில் வந்து சொல்லக்கூடியது அப்படின்றது உபாயங்கள் பேஸ் பண்ணி ஒரு பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே சரி. ஏன்னா இறைவனே கொடுத்து விட்டு போனதை ஒவ்வொரு கிரந்தங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மந்திரங்களுக்கு அர்த்தங்கள் நம்ம வந்து என்ன சொல்றாங்க, ஒரு பலஸ்ருதி அப்படின்ற மாதிரியான விஷயமா மரணத்தையும் அதை வந்து நீக்கி போடக்கூடிய, தள்ளி போடக்கூடிய, தவிர்க்கக்கூடிய, இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கக்கூடியலாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த காலத்தில் கலிகாலத்தில் நடக்காதா இருக்கும். இந்திராட்சி ஸ்தோத்திரம் ஆகட்டும், மிருத்யுஞ்ச மந்திரங்கள் ஆகட்டும், இது மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்தோம்னா அதீத கஷ்டத்தில் அந்த மாதிரியான ஒவ்வொரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன். கஷ்டம் அப்படின்றது வந்து பண கஷ்டம்னு இல்லை. பண கஷ்டம் அப்படின்றது நம்ம வந்து இவ்வளவு நாளாக இருக்கும். நமக்கு நிறைய பேர் அவங்க பார்க்குறவங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஓகே, பட் ஆனால் ஃபினான்ஷியல் மட்டுமே ஒரு பார்ட் இல்லையே, நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தாந்திரிக மார்க்கம் அப்படின்றது வந்து ஒன்று வந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலை. அதை வந்து கூடயே நம்ம கூட தெய்வ கூடயே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்போவுமே ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையாகவும் நமக்கு வந்து அதன் மூலமாக நமக்கு வந்து வேறு சில விஷயங்கள் பரிகாரங்கள் சின்ன சின்னதாக நம்ம வந்து செய்யறதன் மூலமாக அதற்குண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். இப்போ நாடி ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும்போதுனா அதில் வந்து உபாயங்கள் வந்து கர்மா பேஸ்டு தான் இருக்கும். உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கார்மிக் பேஸ்டாக தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்குள்ள கான்டாக்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கார்மிக் பேஸ்ட். இந்த டைமில் உங்களுக்கு இந்த கர்மா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா நிறைய கார்மிக் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கார்மிக் பேஸ்டாக இருக்கக்கூடியதை இந்த ஒரு ஜென்மத்தில் நாம் அழிப்பது எப்படி, அதை தான் நான் வந்து இந்த தந்திர ஜோதிடத்திலையும் மற்ற விஷயங்கள்லையுமே சொல்கிறது. நம்ம சொல்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னு எடுத்தாலும் சரி, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் எதை சொன்னாலுமே அதற்கு அடிப்படை தன்மை அப்படிங்கிறது நம்மை உணரக்கூடிய ஒரு நிலை தான். அது மாதிரியான ஒரு விஷயத்தை அல்டிமேட்டாக கடைசியாக அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பார்த்தோம்னா அந்த இறையை அடையும் நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளேயே அந்த தெய்வம் சுழன்று கொண்டிருக்கிறதுன்ற ஒரு நிலையை அடைவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க, நாங்கள் இன்றைக்கி போய் பண்ணுறோம், நாளைக்கே எங்களுக்கு ரெமெடி வேணும்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இந்த வேர்ல்டு போகிற ஃபாஸ்ட்னஸ்க்கு இவங்களும் அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் குருஜி சொல்லிட்டாரு இன்றைக்கி அடுத்து நான் பண்ணணும் அப்படின்னா யாருமே எனக்கு வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு அதில் இப்போ யாருமே சொல்ல முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி ரெகுலர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, பயங்கர லாயலாக இருப்பாங்க. இப்போ என்னுடைய சேனலில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்களோட வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து பல காலங்களாக ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் என்னென்னா இது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. உடனே வேணும், அடுத்து அவங்களோட அந்த ஆங்ஸைட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களை செய்ய விடாது. இன்றைக்கி செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கதவை திறந்து யாராவது பணம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்குற லெவலில் ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான நான் அதுதான் சொல்கிறது. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நம்ம வந்து தெய்வத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவங்க தெய்வம் சொன்ன விஷயங்களை வந்து கடவுள் நூல்களை வந்து நம்ம வந்து தொடாமல் நம்ம வந்து எந்த விஷயமே பேசவே முடியாது. கிருஷ்ணர் சொன்ன ஒரு முறை தான் அது வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்ற கடமையை நம்ம வந்து நம்மளுடைய டியூட்டியை நம்ம செஞ்சிடுறோம் அப்படின்ற மாதிரி அதற்குண்டான பலனை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த ஒரு ஆங்ஷியஸ்னஸ் வச்சுக்க கூடாது அப்படின்றது தான். ஒரு ஆங்ஸைட்டி எப்போன்னு அதையே நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இருக்காது. என்னன்னா அந்த மாதிரி தேடும்போது என்னன்னா இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த டவுட்ஃபுல் திங்கிங் நமக்கு வந்துடும் பார்த்தீங்களா. அப்போ தொடர்ந்து நமக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், இது நடக்குமா இல்லை இது நடக்காதா, என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி எண்ணம் இருக்க பார்த்தீங்கன்னா எப்பொழுது நாம் எந்த ஒரு எண்ணம், அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த செல்ஃப் டாக் பற்றி சொல்லுவேன். தொடர்ந்து உங்களை பற்றி நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் நீங்கள். அதுவாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். தொடர்ந்து இது நடக்குமா நடக்காதான்னு தொடர்ந்து நம்ம வேற தாட்ஸ் நம்ம உள்ள போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அல்டிமேட்டா அந்த ஒரு விஷயம் வந்து ஜீரோவா போயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அது இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி இல்லாமல் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில் அதுக்கு உண்டான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கலாம். நானே பிறந்தது குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நீ அன்னைக்கு கஷ்டப்பட்டுருப்பேன், இன்னைக்கு நான் என்னைக்குமே நான் நல்லா தான் இருக்கேன், அந்த மாதிரி மெசேஜ் கூட எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு பி பாசிட்டிவ். என்னை சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த ஜோதிடம் ஃபெங்ஷு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா வேறு சேஜ் மாதிரி போயிட்டு இருக்கீங்க.
கோயிலாக தேடி தேடி புனரமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தாட்ஸ், எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. உங்களோட ஏஜுக்கு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளே வந்துட்டீங்களே ஜி. எத்தனையோ கோயில் பண்ணியிருக்கீங்க. ஒரு கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுங்கள், ஏதாவது ஒரு கோயில். அதுதான் நான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட கூட சொல்லும்பொழுது இதே மாதிரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா கோயில்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து இறைவனை வந்து நம்ம வந்து தாயாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கோயில்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து பார்க்கும்போது அந்த கோயில்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். காரணம் வந்து நம்ம கார்டியனாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் பல கோயில்களுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். எல்லா கோயிலுமே வந்து இப்போ நீங்கள் ஈசிஆர்னு எடுத்துக்கோங்க. ஈசிஆரில் நீங்கள் வந்து மகாபலிபுரம் முன்னாலேயுமே இருக்குது. மகாபலிபுரம் தாண்டி நாம் வந்து மரக்காணம் வரைக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஏரி ஒன்று இருக்குது முன்னாலேயே இருக்கிறது இல்லை. இந்த முட்டுக்காடெல்லாம் தாண்டினா இன்னொரு ஏரி ஒன்று இருக்குது. எனக்கு பேர் முதலியார் குப்பம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயே நான் எப்போ போகும்பொழுதே சொல்லுவேன், சோழர்களும் பல்லவர்களும் வந்து பார்த்தோம்னா அவங்க ஏதோ அந்த கடலை எல்லாம் தூவி விட்டுட்டு போகிற மாதிரி தூவி விட்டுருக்காங்க. அவ்வளவு பெரிய பெரிய கோயில்களை ரோட்டுக்கு ரோடு இருக்கும். எப்படி அப்படி கட்டினாங்க அந்த காலம்? இப்போவே நமக்கு வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் நமக்கு அங்கே வந்து இன்னுமே ரோடு ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது அப்போ என்ன இருந்திருக்கும்? 2000 வருஷம் முன்னால் என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும்? எப்படி பாறைகளை உடச்சி எவ்வளோ பேர் சரி அப்படியே அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க ஆளுங்களெல்லாம் வச்சு எவ்வளோ மக்கள் வருவாங்க. அப்போ அந்த டைமில் பாப்புலேஷனே கம்மியாக இருக்குமே. நமக்கு பாப்புலேஷன் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்காது. ஸோ இப்போ எந்த மக்களுக்காக இதை கட்டி வச்சாங்கன்னா அவங்களோட ஃபோர் சைட்டை நினைக்கும் போது பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். எப்பா இது வந்து எவ்வளோ ஒரு 2000 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நீ நல்லா இருறான்னு நம்ம நினைப்போம். நம்மளே கூட நினைக்கிறோம் இவன் நான் ஒரு 100 வருஷம் கழிச்சு வரக்கூடியவன் நல்லா இருக்கணும், 200 வருஷம் கழிச்சு இருக்கிறவன் நல்லா இருக்கணும், 2000 வருஷம் 3000 வருஷம் கழிச்சு வந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட கோயில்கள் இறஞ்சு கிடைக்கிறது. ஆனால் ரொம்ப வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பயங்கர வைப்ரேஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள் 2 நாள் போனாலே அதற்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கிறது. ஆனால் அந்த கோயில்களுடைய ஒரு நிலை வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தோம்னா சில விளக்கு எரியறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்லாதல். பட் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இங்கிருந்து வந்து நாங்களே வந்து விளக்குக்கு உண்டான நெய்யை எடுத்துட்டு காரில் எடுத்துட்டு அங்கே போயிட்டு மாதம் கொடுத்துட்டு வரோம். காரணம் வந்து ஈவன் அவங்களால அங்கேருந்து இங்கே வந்து வாங்கிக்க கூட அவங்களோட நிலைமை நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கே இருக்குது. பட் இதில் வந்து சில பேர் நினைக்கலாம் கோயிலுக்கே அந்த அப்போ அந்த கோயில் நல்ல இதுனா அப்போ அந்த கோயிலே ஆயிருக்கலாமே இப்படியெல்லாம் ஸ்கெப்டிக்கலாக சில பேர் திங்க் பண்ணுவாங்க. எப்படி அப்போ அந்த கோயில் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், அப்போ அந்த கோயிலுக்கே வந்து இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை. ஏன்னா ஸ்கெப்டிக்கலாக பேசுகிறவங்க என்ன வேணால் பேசுவாங்க. ஸோ ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து அதை எதுக்கு செஞ்சுக்கணும்னு இல்லை, நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இங்கே வந்து இந்த பாலாறில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பாலாறில் இருக்கக்கூடிய ஒரு சிவன், நான் அந்த மேப் கொடுக்குறேன். அங்கே வந்து பார்த்தோம்னா பயங்கர விசேஷமான ஒரு தன்மை என்னென்னா வேற 1-2 கோயில்களில் தான் இந்த சிறப்பு இருக்குது. ஆனால் எல்லா சிறப்புமே சேர்ந்து இருக்காது. கோஷ்டங்கள், சிவனுடைய கோஷ்டங்கள் 5 கோஷ்டங்கள் இருக்கும். இந்த கோயிலில் 7 கோஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கோஷ்டங்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதுன்னு ஒன்று. உள்ளுக்குள்ளே நீங்கள் போன உடனே உங்களை வந்து நந்தி வரவேற்கும். பொதுவாக நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போனா என்ன ஆகும்? நம்ம சிவன் கோயிலுக்கு போனா நந்தி பின்பக்கம் காமிச்சிட்டு உட்காந்துருப்பாரு இல்லையா, இவர் முன்பக்கம் நம்மளை பார்த்து உட்காந்துருப்பாரு. அதாவது சிவன் வந்து என்னையே இப்போ என்னையே பார்த்துட்டு இருக்காத, மக்களை ஹெல்ப் பண்ணு, அதனால நீ அங்கே திரும்பி உட்காருன்னு சொல்லிட்டு திரும்பி உட்கார்ந்த ஒரு கோயில். அந்த கோயிலே வந்து பார்த்தோம்னா பிரம்மனுக்கு உபதேசித்து அந்த பிரம்மனுடைய தொழிலை வாங்கி கொண்ட முருகரும் இருப்பார், இன்னொரு முருகர் இருப்பார். முருகருடைய மயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா ஒன்றில் எதிரில் இருக்கும் மயில், இல்லைன்னா வலது பக்கம் இருக்கும். இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா இடது பக்கம் இருக்கும். அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய மயில் அப்படிங்கிறது தேவ மயிலாகவும், இடது பக்கம் இருக்கக்கூடிய மயில் வந்து அசுர மயிலாகவும். அதுதான் வந்து விஷயம். அந்த அசுரமயில் இருக்கக்கூடிய முருகருடைய ஒரு கோயில். அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போர் முடிந்துட்டு நேராக அங்கே வந்து உட்காந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய கோயில் வந்து இப்போ சமீப காலமாக அந்த கோயிலுக்கு என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதை செஞ்சது. இப்போது வந்து கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. கும்பாபிஷேகம் ஆகிட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 5-6 மாதம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோயில் ரொம்ப வந்து முக்கியமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னொரு கோயில்னு பார்த்தோன்னா கோவளம். கோவளமில் ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். கோவளத்தில் வந்து 1500-1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோயில். ஈசான்ய மூலை பாகத்தில் இருக்கக்கூடிய கோயில். பயங்கரமாக வேலைப்பாடுகள் இருந்த கோயில். அந்த கோயிலுமே இப்போ நிலைமை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. விளக்கேற்றுவதற்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாருமே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. கோவளம்னாலே எல்லாரும் பீச்சு மற்ற விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஆனால் கோவளம்னாலே சிவனுடைய ஞாபகம் தான் வரணும். அது மாதிரியான ஒரு கோயில்.
அற்புதமான அந்த கோயில் வந்து எல்லா விதத்துலையுமே நல்லபடியாக ஆகணும் அப்படின்றது எனக்கு அது உள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கோயில்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய காளி பயங்கர சக்தி உள்ள காளி. நீங்கள் காளியவாது போய் பார்க்கணும் கண்டிப்பாக போயிட்டு. ரொம்ப காளி வந்து ரொம்ப காளியோடைய ஒரு விக்கிரகம் வந்து அங்கே பயங்கர பழைய பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தொன்மையான ஒரு காளின்னு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நம்ம பேசிட்டு இருந்த போது கூட அந்த ஜேஷ்டாதேவி இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ நான் முதல்ல இந்த அசுரமையில் இருக்கக்கூடிய கோயில்னு சொன்னேன். அங்கே தான் அந்த ஜேஷ்டாதேவிக்கு இது பண்ணேன். மெயினாக வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலில் வந்து திருவண்ணாமலையில் எப்படி வந்து உங்களுக்கு கிரிவலம் வரும்பொழுது இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் இருக்கோ, ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கோ, அது மாதிரி இந்த கோயிலுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 லிங்கங்களை இவங்களுக்கு கிடச்சி அனாதையாக விடப்பட்ட லிங்கம். அந்த லிங்கத்தெல்லாம் எடுத்து இவங்க வச்சுருந்தாங்க. இப்போ போய் பார்த்தா எல்லாம் வந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம போகும்போது ரொம்ப வேதனையாக போச்சு. அவருக்கே இந்த மாதிரின்னு சொல்லி உடனடியாக அதுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சு இதெல்லாம் கும்பாபிஷேகம்லாம் வேலை தொடங்குறதுக்கு அந்த ஆரம்பிக்கிற டைமுக்கு முன்னால் போயிட்டு எடுத்து எல்லாருக்கும் ஷெட்டு போட்டு தனித்தனியாக அவங்களுக்கெல்லாம் ஷெட்டு போட்டுட்டு அப்புறம் அங்கே ஜேஷ்டாதேவியை தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஜேஷ்டாதேவி அம்பாள் தனியாக எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு எந்த திசையில் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சா அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அதாவது இருக்கிறவங்களால வந்து அது வந்து உள்ளேயே வர முடியாது. நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள் முதல்ல கரெக்ட் எண்ணங்கள் வந்து பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி எடுத்து செய்கிறதுன்றது அதை விட பெரிய விஷயம். இது வந்து நம்ம சென்னைக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறீங்களா எல்லாச்சும் வெளியே இல்லை? இப்போதைக்கு நம்ம வந்து சென்னை தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இப்போ இந்த சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஒரு ஏரியாஸில் வேற ரொம்ப டவுன் சவுத் இன்னும் போகலை. போனால் அங்கே இன்னும் நிறைய இருக்குது. பட் என்னென்னா நமக்கு வந்து இங்கே நமக்கு ஓரளவுக்கு அதுக்கு வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆட்கள் இருந்துடுறாங்க. அங்கே வந்து அது எப்படி சூழ்நிலை இருக்குமோ அப்படின்னு தெரியல. அங்கே நம்மளுக்குன்னு இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு சில பேர் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூப்பிடுற கோயில்களுக்கு போய் பண்ணுறோம். கண்டிப்பாக இதன் மூலயமா நிச்சயமாக நீங்கள் சொன்ன அத்தனை கோயிலுக்கும் நான் போவேன். அங்கேருந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நம்மளால் முடிஞ்சது ஏதோ எங்கள் கேங் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கேங்குன்னு வச்சுட்டு எங்களால் முடிஞ்சது ஏதோ நாங்கள் பண்ணுறோம். அந்த மாதிரியான விஷயம். சூப்பர், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஜி.